ஏண்டி இன்னும் எவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்குது நானு கூப்பிட்டீங்களா அத்தை? ஏண்டி அந்த பெரிய பொண்ணு சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லி அமுச்சு விட்டேன். இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் ஆளுக்கான என்ன பண்ணுறா கிச்சனில்? சப்பாத்தி தான் அத்தை செஞ்சுனுக்கா. இது சப்பாத்தி 2 சப்பாத்தி சேர்க்க இவ்வளோ நேரம் அவளுக்கு. அந்த சப்பாத்தி எதுவும் உப்பெல்லாம் வர மாட்டேன்னா அதனால அதை வச்சு எதுவும் பண்ணினுக்கா. ஏண்டி பூரி உப்பெல்லாம் வந்தால் போதும்டி, சப்பாத்தி தானேடி. இந்த பக்கம் 4 பெட்டு அந்த பக்கம் 4 பெட்டு பெட்டு எத்தனை வர சொல்றி அவளை? பசி உயிரை போதுன்னா இப்போ தான் விளையாடினு பார்த்து வச்சு. அதை எடுத்துன்னு வர சொல்கிறேன் அத்தை. அதுக்கு தொட்டுக்க தக்காளி தொக்கு செய்ய சொன்ன செஞ்சாலா? அதெல்லாம் ரெடியாக இருக்கு அத்தை. யாரு, நீ செஞ்சியா? ஆமாம் அத்தை, வெங்காயத்துக்கெல்லாம் நான் அப்பயே அறுத்து வச்சுட்டேன். இவ அதை பெரிய பொண்ணு வந்து தாளிச்சு மட்டும் விட்டா. சரி, சீக்கிரம் போய் எத்தனை வர சொல்ல அவளை. ஏண்டி என்னடி இது இவ்வளோ பெரிய சப்பாத்தி தேய்ச்சி வச்சிருக்கேன்? அத்தை தான் நல்லா பெருசா தேய்னாங்க, அதை நான் பெருசா தேய்ச்சிட்டேன். ஏண்டி அதுக்கு நீ இவ்வளோ பெருசா 4 சப்பாத்தி சேர்த்து வச்ச மாதிரி இருக்குதாடியே? அதெல்லாம் அத்தை கை நல்லா சாப்பிட கொஞ்சம் தள்ளுங்க, எடுத்து போய் கொடுக்கலாம். போய் கொடு போ. எத்தனை என்னங்க சப்பாத்தி? ஏண்டி என்னடி இது இவ்வளோ பெருசு இருக்குது? இது எப்படி நான் சாப்பிட முடியும்? அதெல்லாம் சாப்பிட முடியும், பிடிங்க. இந்த போய் சப்பாத்தி செய்ய சொன்ன பார்த்தியா? எனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். இன்னும் வேணுமா? சாப்பிட்டுனே இருங்க, எடுத்துன்னு வரேன். இன்னும் ஒரு 3 போதுமா? ஏம்மா தாயே, எனக்கு இது ஒன்றே போதும். போய் இருக்கிறவங்களுக்குலாம் சுட்டு கொடு. சரி, வேணும்னா குரல் கொடுங்க. ஏக்கா நீங்களும் சாப்பிட வாங்க, சூடு ஆறி போயிட்டு போகுது. வரேன் நீ போய் சுடு வரேன். ஏன் அத்தை என்னாச்சு? ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்க? இவ என்னைக்கு தான் திருந்துவா? ஆரம்பத்துல இருந்து அப்படிதானே? சப்பாத்தி செய்ய சொன்னா இவ்வளோ பெருசு பாறாங்கல்மே செஞ்சு எடுத்துட்டு வந்து குத்துக்கிறாளே, நான் எப்படி சாப்பிடுவேன்? எதுவும் சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்ததுன்னா ஒரு வேலை. நீங்க தானே மாவு பேச சொல்லி கொடுத்தீங்க, இப்போ நல்லா தான் வந்திருக்கோம். சாப்பிட்டு பாருங்க. ஏண்டி நீ வேற இது தின்னு புட்டு நான் ஜீரண மாமா இப்படி அப்படியே சுற்றி வந்து நிற்கணும். அதுக்கு தான் பிளான் பண்ணி இவ்வளோ பெருசு செஞ்சு எடுத்து வந்து கொடுத்துருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரிஞ்சு உன்னையே செய்ய சொல்லியிருப்பேன். சரி போனா போது, எவ்வளோ வேலை நீயும் செய்வா, அவளும் கற்றுக்கிட்ட சொல்லி செய்ய சொன்னேன். அதுக்கு வேலையை காமிச்சு என்னை பட்டினி போட்டா. அத்தை வெறும் வயிற்றெல்லாம் படுக்காதீங்க அத்தை, இது கொஞ்சம் சாப்பிடுங்க, நல்லதா இருக்கும். அப்படி வேணான்னா சொல்லுங்க, இட்லி தோசை என்ன சுட்டு எடுத்துனாரு உங்களுக்கு? வேணாம் நீ இதே சாப்பிட்றேன். சரி, என்ன வேணும்னா குரல் கொடுங்க. சரி நீங்களும் போய் சாப்பிடுங்க போங்க. ஐயோ ஏக்கா நான் தான் எல்லாருக்கும் சேர்த்து தானே சப்பாத்தி செஞ்சு வச்சிருந்தேன், அப்புறம் எதுக்கு இட்லி ஊத்துனீங்க? ஏண்டி பசங்களாம் இட்லி தாண்டி வேணும்னு கேட்டுச்சுங்க, அதனால தான் இட்லி ஊற்றுனேன். பசங்க கேட்டேன்னா உங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, சித்தி சப்பாத்தி செஞ்சு வச்சுக்காங்க அதை சாப்பிடுங்கண்ணே, நீ எதுக்கு இட்லி ஊற்றி கொடுத்த? ஏண்டி நீ செஞ்ச சப்பாத்தி பார்த்து பயந்து போய் தாண்டி அவங்க இட்லியே கேட்டாங்க. ஏம்மா இது சப்பாத்தியா இல்லை சோளா பூரியா இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு? அப்படியா? என்கிட்ட யாரும் அப்படிலாம் கேட்கலையா? உங்ககிட்ட வந்தா நீ அதை சாப்பிட சொல்லிட்டு உங்ககிட்ட யாரும் கேட்கல. சரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களே ஒன்று எப்படி இருந்துச்சு? நல்லா தானே இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக நார்த் இந்தியன்ஸ்லாம் செய்கிற மாதிரி பார்த்து செஞ்சு வச்சிருந்தேன் நான். நல்லா புசுன்னு வரணுன்னு பெருசாக இருக்குது சொல்லிட்டு சாப்பிடாம வச்சுட்டு போய்க்கிறீங்க. ஏண்டி நல்லா கல் மாதிரி இருந்ததுடி, ஏண்டி நீ வேற என் வாயை கலர்ற? அதை நான் எடுத்து வச்சுதான் அப்புறம் இட்லி சுட்டு சாப்பிட்டே பார்க்கல நீ. அப்புறம் குண்டானில் ஒரு சப்பாத்தி கூட இல்லையா? அப்போ யார் சாப்பிட்டா எல்லாத்தையும்? வேற யாரு? ராணி தான் சாப்பிட்டுருந்தா எல்லாத்தையும் உட்காந்துங்கன்னு. ராணி அக்காவை சாப்பிட்டுருந்தாங்க. என்னதான் நானும் ராணி அக்காவும் சண்டை போட்டுருந்தாலும் ராணி அக்காக்கு என் மேலே எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா? அவங்க தான் நான் செஞ்சு சப்பாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லா சப்பாத்தி மாவையும் கொட்டி நீ சப்பாத்தி செஞ்சு வச்சுக்கிற, மாவு வேஸ்ட்டாக போகுது சொல்லிட்டு அவ தின்னு உட்காந்துக்கா. சே, நான் கூட என் மேலே இப்போ பாசத்துல தான் சாப்பிட்டுன்னு நினச்சேன். ஆமா உங்க பாசத்தை பற்றி தான் ஊருக்கே தெரியுமே. மாவு வேஸ்ட்டாக போகுதுன்னு அவ்வளோ சப்பாத்தி உட்காந்து தின்னுட்டு நாளைக்கு ஃபுல்லாக பாரு பாத்ரூம் உட்காந்துக்கு போகுது. அதெல்லாம் அவளுக்கு கல் தின்னாலும் இது கரைஞ்சி போயிடும்டி. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவங்க என்ன இன்னைக்கு மட்டுமா இப்படியெல்லாம் சாப்பிட்றாங்க? டெய்லி தான் இந்த மாதிரி சாப்பிட்டு கிடக்குது. சாப்பிட்டு விடுங்க, எப்படியோ ஒன்று என் சப்பாத்தி காலியானா அது போதும் எனக்கு. நாளைக்கு நீ தான் மில்லுக்கு போய் மாவாரிச்சு வந்து வைக்கிற, புரியுதா? என்னம்மா வாட்சின்னு வரணும்? கோதுமை மொத்தமாக காலி பண்ணி வச்சிருக்கீங்களா? சுத்தமாக கிடையவே கிடையாது. நாளைக்கு நீ போய் அரைச்சின்னு வர காலையிலே. சரி போகிறேன். ஏம்மா நடி எல்லா சப்பாத்தி காலி பண்ணிட்டியா? இல்லக்கா இன்னும் 2 இருக்கு, அதை மட்டும் ஏண்டி விட்டு வச்சுட்டு வந்தா? அதே சாப்பிட வேண்டியதானே? மொத்தமாக காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் கழுவி கவுத்துட்டு வர வேண்டியதானே? 2 சப்பாத்தி சாமிக்கு எடுத்து வச்சிருக்கேன். எப்போ நைட்டு மிச்சம் வைப்போம்ல அந்த மாதிரி வச்சிருக்கேன். ஏண்டி சாமி அந்த சப்பாத்தி பார்த்து பயந்து ஓடுறதுக்கு அடியே? எக்கா அந்த சப்பாத்திக்கு என்ன குறை? தயவு செஞ்சு அது சப்பாத்தின்னு மட்டும் இன்னொரு தடவை சொல்லாதடி. சப்பாத்தின்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்லுவாங்க? பாறாங்கல்னு சொல்லு. அந்த பாறாங்களை கூட நல்லா தின்னுட்டு தானே வந்து உட்காந்துக்கிங்க, ஏதோ பாறாங்கல் மாதிரி இருக்குன்னு வச்சுட்டு வந்த மாதிரி பேசுறது. வேற என்ன பண்றது, தலையெழுத்துன்னு சாப்பிட்டேன். நைட்ல சாப்பிடாம தூங்கினா எனக்கு வேற தூக்கம் வராது, அதனால சரி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன். நல்லா இல்லாம தான் 10 சப்பாத்தி அமைக்கிட்டு வந்து உட்காந்துக்கிங்க குத்துக்கள் மாதிரி. சொன்ன மாதிரி இப்படி செஞ்சிருக்கும் போதே இப்படி சாப்பிட்டுருக்காடி. இன்னும் நீ நல்லா செஞ்சிருந்தானே பாத்துக்கோ. அக்கா சும்மா இன்னும் சும்மானே. நீங்களும் தானே 2 சப்பாத்தி சாப்பிட்டீங்க? ஆமாடி, பசி எடுத்துதான் சாப்பிட்டேன். அப்புறம் நான் என்ன மட்டும் சொல்றேன்? அக்கா வச்சு 2 தான் சாப்பிட்டாங்க, நீ எத்தனை சாப்பிட்ட? ஆமா அதிசயமா பொல்லாத சப்பாத்தி செஞ்சுட்டா. இப்போ சப்பாத்தி வேற காலி பண்ணிட்டோம், நீங்க நீட்டி நிக்கா. சரி சண்டை போட்டுக்காதீங்க. சின்ன குழந்தைங்க கூட இந்த மாதிரி சண்டை போட்டுக்க மாட்டாங்கம்மா. ஆமா உங்க வீட்டுக்கார வந்துட்டாராடி பெரிய பொண்ணு? இன்னும் இல்லை, வருவார் இனிமேதான். கேட்டியா ஃபோன் பண்ணி வராரா இல்லையான்னு? பண்ணேன் வந்துருவாரா நைட் 11 மணிக்கெலாம். சரி விடு, அப்ப அந்த 2 சப்பாத்தி எடுத்து அவர் குத்துரு. ஏன் அது எத்தையும் மண்டையில போறதுக்கா? ஏண்டி நீ செஞ்ச சப்பாத்தி நாங்களா சாப்பிட்டோம், உங்க வீட்டுக்கார சாப்பிட மாட்டாரா? அதெல்லாம் நான் எது செஞ்சு கொடுத்தாலும் அவர் சாப்பிடுவாரு. இதுக்கு முன்ன பின்ன என்ன செஞ்சு கொடுத்துருக்கேன்? கல்யாணம் புதுசாக செஞ்சு கொடுத்துருக்கேனே. என்ன செஞ்சு கொடுத்தாங்க ஞாபகமே இல்லையே. அப்போ நீங்கள் ஒரு நாள் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டீங்க, ஞாபகம் இருக்கா? நான் மட்டும்தான் வீட்டில் இருந்தேன். சதீஷும் சந்தியாவும் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க சொல்லிட்டு
நீங்களா போயிட்டீங்க. நான் மட்டும் வீட்டில் இருந்தேன்னா அப்போ வந்து வந்தார் எங்கள் வீட்டுக்கார் வேலையிலேருந்து. வந்தப்போ ஸ்வீட்டாக என்ன சாப்பிடணும் போல இருக்கு சொல்லி ஒரு நாள் கேட்டார். ஆ, போயிட்டு ஃப்ரிட்ஜில் போய் பார்க்குறேன், வெறும் பாவக்காய் மட்டும்தான் இருந்தது. பால் பாக்கெட் கூட இல்லை. பால் பாக்கெட் எதுக்கிட்ட என்ன? சரி பாயசம் கேசம் இல்லை காப்பி கீப்பி என்ன போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு பார்த்தேன். அப்புறம் என்னாச்சு? சரி 2 பாவக்காய் மட்டும் பழுத்து போய் நல்லா மஞ்சள் கலரில் இருந்தது, உள்ள சிவப்பு கலர் கொட்டையோட. ஆ, அந்த பாவக்காய் வச்சு பாயசம் பண்ணி குத்தேன் அவருக்கு. அடி பாவி. அப்புறம் என்னாச்சு கேளுங்க, இன்னும் முடியல. பாவண்டி அந்த மனுஷன். அப்புறம் டெக்கரேஷனுக்கு வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் எதுவுமே இல்லை. ஆ, அப்புறம் அந்த பழத்தோட கொட்டை இருக்கும்ல உள்ள சிவப்பு கலர்ல, அதை எடுத்து டெக்கரேஷனுக்கு போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு குத்துட்டு அவர்கிட்ட. குச்சிட்டு என்ன சொன்னாரு? அது குச்சி பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பா, நீயே கெஸ் பண்ணு. மூஞ்சிலே துப்பிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல, சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. இந்த பாயசம் செஞ்ச கைக்கு ஒரு தங்க வளையல் இமிடியேட்டா வாங்கி போடுறேன் பாரு அப்படின்னு வேற சொன்னார் தெரியுமா. பயப்புல தனியா சிக்கிட்டு இருக்கான், அதனால இவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு ஏதோ சொல்லி தப்பிச்சு போயிருக்கான். அடி பாவி, நீ பண்ண வேலைக்கு உனக்கு தங்க வளையல் தான் ஒண்ணு. அவனுக்கு தங்க வளையல் குத்துருக்க கூடாதுடி, டைவர்ஸ் தான் குத்துருக்கணும். ஏக்கா நீங்க வேற சும்மா இருங்க, அவ்வளோ டேஸ்டா இருந்தது அந்த பாயசம் தெரியுமா. இதுக்கு முன்ன பின்ன நீங்க கூட அந்த மாதிரி எதுவும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க. எது பாவக்கால பாயசம், அது பழுத்த பாவக்கால. ஆமாக்கா பழுத்த பாவக்கா கொஞ்சம் தித்திப்பா தான் இருந்தது. நான் கூட அதில் வெள்ளம் தான் போடலான்னு வெள்ளம் தேடினேன். சரி அப்படி அல்வா மாதிரி கிண்டி குத்துலான்னு, வெள்ளம் இல்லை, அதனால சக்கரை போட்டு பாயசம் ஆக்கிட்டேன் அதை. சமையலுக்கு ஒரு கும்பிடுமா, தெரியாம சொல்லிட்டேன். அந்த சப்பாத்திக்கு பார்த்தா அந்த மனுஷன் குத்துறாதே, அப்புறம் இனிமே வீட்டுக்கே வராம போயிட போறான். அது எப்படி நான் செஞ்சிருக்கிறேன், அவர் சாப்பிட்டு பார்க்காமல அன்னைக்கு தங்க வளையல் வாங்கி தரேன்னு ஏமாத்திட்டாரு. இன்னைக்கு ஒரு பட்டு புடவையாவது வாங்காம விட்டுற மாட்டேன். அடி பாவி, மனசாட்சியோட பேசு பெரிய பொண்ணு. அந்த மாதிரி ஒரு பாவக்காய் பாயசம் செஞ்சு கொடுத்தா நீ முதல்ல குடிப்பியா? அதுக்கு பதில் சொல்லு. நான் ஏன் அதெல்லாம் குடிக்கிறேன், அது அவர் தான் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாரு, அவருக்கு செஞ்சு கொடுத்தேன். எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது, இன்னும் பாவக்காய் சுத்தமா பிடிக்காது. உனக்கு பிடிக்காது, ஆனா தம்பிக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அவருக்கு பாவக்கானா பிடிக்கும்க்கா. எந்த ஆம்பளைக்கிட்ட பாவக்காய்லாம் பிடிச்சிருக்கேன்? இந்த பாவக்காய் உப்புமா கத்திரிக்காய் இதெல்லாம் அவங்க லிஸ்ட்லயே கிடையாது. என் புருஷன் கிட்ட எல்லாம் எடுத்து போய் வச்சுக்கோ, தூக்கி தலையில கொட்டிட்டு போயிடுவான். உங்க புருஷன் அப்படியே, என் புருஷன் அப்படிலாம் இல்ல, எது கொடுத்தாலும் அப்படி சாப்பிடுவாரு. மாடு மாதிரியா? மாடு கீழே சொல்லாதீங்க, அவர் கொண்டாட்டி ஆசையா எது செஞ்சு தராதே சொல்லிட்டு அமைதியா எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் போவார் தெரியுமா. உன் முன்னாடி சாப்பிட்டு போய் வீட்டு பின்னாடி போய் வாந்தி கேந்தி எடுக்கிறானு நம்ம தெரியல, பண்ணாலும் பண்ணிருப்பாண்டி. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் என்னென்ன அவஸ்தை அனுபவிக்க போறானோ தெரியல. ஆமா ஆமா இப்படியே சொல்லிட்டு நான் செய்யறதெல்லாம் நல்லா இருக்கு சாப்பிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். நீங்க தான் குறை சொல்றீங்க, குறை சொன்னாலும் அங்கே முன்னு இருக்கீங்களா. 10 சப்பாத்தி நல்லா தின்ட்டு வந்து உட்காந்து இங்க பேசி நிக்கிறீங்க. ஏய், நான் வேஸ்டா போயிடும் சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். நம்பிட்டோம். இல்ல நான் மட்டும் சாப்பிடவே மாட்டீங்க, அப்படி மூஞ்சி பார்த்து வச்சுட்டு வந்துருவீங்களா. ஏக்கா அத்தை கேள்வி என்னாச்சுன்னு போய் பாத்தீங்களா? எட்டு கிட்டி ரூம்ல அவங்க எங்கடி ரூம்ல இருக்காங்க, மாடியில வாக்கிங் போய் நிக்காங்க. மணி 9ஆவது, இன்னத்துல மாடியில என்ன வாக்கிங்க? அவங்க சாப்பிட்ட ஒரு சப்பாத்தி ஜீரணம் ஆகலையா, அதனால நந்து நிக்காங்க. அந்த கேள்வி தான் சப்பாத்தி வேணும் முதல்ல ஆரம்பிச்சு விட்டுது. என்ன ஒழுங்கா அழகா இட்லியோ தோசையோ இல்ல வேற என்னவோ செஞ்சு சாப்பிட்டு தூங்கிருக்கலாம் நேரம். தேவையா அதுக்கு இந்த வயசுல சப்பாத்திக்கு பாத்தீங்களா? அதுவும் நீ செஞ்சு சப்பாத்தி சாப்பிட்டாங்க பாத்தியா, அதான் அவங்க பண்ண பெரிய தப்பு. ஏக்கா போயிட்டு நான் அத்தை கிட்ட சுத்தனை கித்தனை என்ன வேணுமான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் நானே கேட்டேன்டி. ஏற்கனவே ஃபிளாஸ்ல ஊத்தி தான் எடுத்துன்னு போயிருக்காங்களா, வச்சிருக்காங்களா, அவங்களே எதுவும் வேணாம் சொல்லிட்டாங்க. அப்ப சரி சரி விடு. பரவாயில்ல, அத்தை கேள்வி மேல உனக்கு என்ன பாசம்? ஓ இடம் வாங்கறதுக்கு விட்டு போனோம்ல அதுக்காகவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வாய் மூடு. சரிக்கா உங்களுக்கு வேணா பாவக்காய் பாயசம் செஞ்சு தட்டேன், எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்க. நீங்க தான் குறை சொல்றீங்களா அதை? ஏமா எங்களுக்குலாம் வேணாமா? ஏண்டி நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்போ 2 பசங்களே கல்யாணம் பண்ணி வேற கரை ஏற்றணும்டி. நானே இன்னும் எவ்வளோ இருக்குடி நான் பார்க்க வேண்டியது. இப்போ என்ன முடிச்சிடாதடி கதைய. ஏக்கா ஒரு பாவக்காய்க்கு இவ்வளவு பில்டப்லாம் ஆகாதுக்கா. ஏதோ பாவக்கால பொரியல் பண்ணி தரேன், சிப்ஸ் பண்ணி தரேன், கூட்டு பண்ணி தரேன், நான் கூட பரவாயில்லடி. நீ சாம்பார் கூட வச்சு கூறி நான் சாப்பிட்றேன்டி. ஆனா பாயாசம் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன்டி. பாவக்கால சாம்பாரா? இது கூட நல்லா இருக்கே, வேணா நாளைக்கு ட்ரை பண்ணிடலாமா? இன்னொரு தடவை கிச்சன் பக்கம் நீ வந்த அவ்வளோதான் பார்த்துக்கோண்ணே. அவ வராம நான் பாத்துக்கிறேன்க்கா. இனிமே உன் டிபார்ட்மெண்ட் கிச்சன்ல கிடையவே கிடையாது. நீ சாமான் கூட அங்க வரத்தால நானே கூட தொலைக்கிறேன் அதெல்லாம். ஏக்கா இவளை கிச்சன் உள்ள விட்டா நம்ம காலி. நீ விளையாட்டுக்கு சொன்னாலும் அதாண்டி உண்மை. என் சமையலோட அருமை தெரியாது 2 பேர்கிட்ட உட்காந்து நான் பேசி நிற்கும் பாரு. என் வீட்டுக்கார் வரட்டும், நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். அவன் தான் நான் எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவான். உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு அவன் சாப்பிடலாம், நாங்களே ஏண்டி சாப்பிடணும்? நீங்களும் சாப்பிடணும், ஏன்னா நீங்களே என் அக்காங்க. அடி போடி, இவகிட்ட கத்தி கத்தியே தின்னதெல்லாம் ஜீரணமாயி போச்சுடி. வா போய் தூங்கலாம். ஆமாமா போலாம். ஏண்டி உன் வீட்டுக்காரன் வந்தானா அவன் சப்பாத்தி வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டேன் போய் தூங்குங்க, நாங்க போய் தூங்க போறோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் தூங்க போங்க. பாத்துடி குண்டாங்கிருந்தா எதனா அச்சிட போறான் மண்டையிலே. நான் அவன் அடிக்காம இருந்தா சரிதான், போயிட்டு வாங்க.